NCERT எக்ஸாம்பிளர்லேருந்து 11th ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் 1.9 into 10 power 11 நியூட்டன் per meter square. When expressed in CGS units of dyne per centimeter square, it will be equal to சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1.9 into 10 power 11 நியூட்டன் per meter square இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதணும்னா 1.9 into 10 power 11 அப்படியே போட்டுக்குங்க. நியூட்டன் பிளேஸில் என்ன எழுதணும்னா 10 power 5 டைன், ஏன்னா வந்து ஒரு நியூட்டன் வந்து 10 power 5 டைன்னு வரும். அதே மாதிரி 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ப்பா. ஏன்னா ஒரு மீட்டர் வந்து 10 power 2 சென்டிமீட்டர் வரதுனால 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து 10 power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 10 power 5 10 power 4 கேன்சல் பண்ணால் இங்கே 10 இருக்கும். இந்த 10 power 1 இங்கே 10 power 11 கூட்டினா 10 power 12 வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா 1.9 into 10 power 12 டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் வந்துடும்பா. அப்போ ஆன்சர் வந்து சி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If momentum p, area A and time t are taken to be fundamental quantities, then energy as dimension formula கேட்டிருக்காங்க. இப்போ momentum dimension formula ml t power minus 1, area dimension formula L power 2, time dimension formula வந்து t தான். எனர்ஜிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml power 2 t power minus 2, இதெல்லாம் தெரியும். இப்போ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு டைம் போட்டுடலாம். இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்காதனால அதை விட்டுட்டேன். இப்போ எனர்ஜிக்கு என்ன பண்ணோம், ml power 2 t power minus 2 போடுங்க. மொமெண்டம்க்கு என்ன போடுறோம், ml t power minus 1. அடுத்து இது பவர் ஏன்னு போட்டுக்கணும். அதாவது வந்து இங்கே எழுதும்போது எப்படி எழுதுனா, எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் மொமெண்டம் ஏரியா டைம் போடும்போது மொமெண்டம் பவர் ஏ, ஏரியா பவர் பி, டைம் பவர் சின்னு அப்படின்னு போட்டுக்கணும். இந்த பவர்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ மொமெண்டமுக்கு என்ன வருது, பவர் ஏ வருதா. அடுத்து ஏரியாவுக்கு என்னது, எல் பவர் 2, அது பவர் பி. டைமுக்கு என்ன வருது, பவர் சி அப்படின்னு போட்டுடுறோம். இப்போ வந்து எம் பவர் ஏ மட்டும் தான் இருக்குது. எல் பவர் என்ன இருக்குது, ஏ இருக்குது, இங்கே 2b இருக்குது. கரெக்டுங்களா? ப்ளஸ் 2b. இங்கே டைம் பவர் எவ்வளோ இருக்குது, மைனஸ் 1a. டைம் பவர் மைனஸ் 1a இல்லையா, மைனஸ் ஏ. இங்கே டைம் பவர் சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எம்எல் பவர் 2 டி பவர் மைனஸ் 2 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போது டைமென்ஷன்ஸை ஈக்குவேட் பண்ணுங்கள். எம்முக்கு டைமென்ஷன் 1 இங்கே லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஏ இருக்குது, ஏ ஈக்குவல் டு 1. அதே மாதிரி எல்லுக்கு டைமென்ஷன் அது லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் வந்து என்னப்பா, a plus 2b. அப்போ a plus 2b is equal to என்ன பண்ணணும், 2ன்னு பண்ணணும். அதே மாதிரி டைமுக்கு என்ன இருக்குது, இங்கே டி பவர் ஏ, இங்கே ஒரு சி இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அப்போது டி பவர் என்ன வருது, மைனஸ் ஏ ப்ளஸ் சி. அப்போது ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் மைனஸ் 2, ரைட் சைடில் மைனஸ் ஏ ப்ளஸ் சி. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1, 2b ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2b ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. சரி, இங்கே 2b, அதாவது a ஈக்குவல் டு 1 தானப்பா. இந்த 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 2b ப்ளஸ் 1 ஈக்குவல் 2 வந்துடுது. இதுலேருந்து b ஈக்குவல் டு 1/2 வந்துடுது. அடுத்து டைமுக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு போட்டுடுறோம். மைனஸ் ஏ ப்ளஸ் சிக்கு மைனஸ் 2 போட்டுடுறோம். இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 1/2, சிக்கு வந்து சிக்கு வந்து மைனஸ் 1 வந்துடுது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ எனர்ஜி என்ன பார்த்தோம், மொமெண்டம் பவர் ஏ, ஏரியா பவர் பி, டைம் பவர் சி. அப்போது எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் பவர் ஏ, மொமெண்டம் பவர் ஏ வந்து 1 வந்திருக்கு. ஏரியா பவர் பி வந்து எவ்வளோ, 1/2. டைம் பவர் சி என்ன வந்தது, மைனஸ் 1. அப்போ இதுதான் ஆன்சர். இப்போ ஸோ அந்த ஆன்சர் எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், உங்களுக்கு மொமெண்டம் பவர் 1, ஏரியா பவர் 1/2, டைம் பவர் டைம் பவர் மைனஸ் 1 வரணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் பாருங்கள், இங்கே டைம் பவர் மைனஸ் 1 இருக்கணும் போல், டி பவர். அப்போ டி வந்து ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.